எனக்கு நீ எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கான்னு சொல்லி. ஆனா நான் இங்க வந்ததே உன்னை கொல்லதாம்மா. உனக்கும் எனக்கும் நேரடியா எந்த பகையும் இல்லை. ஆனா உன் சாவுக்கு நான் தான் காரணமா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா அதுதான் என் தொழில். என்னை மன்னிச்சிடுற செல்லம், என்னை மன்னிச்சிடு. ஏய் தம்பி, சூப்பர் ராணி, சார்பாயிர. ஹலோ மிஸ்டர் பாபு, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்களேன். என்ன உதவி? ஜில்லுன்னு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வாங்க. இந்த வேன்லலாம் இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை. காற்றே வரல, பயங்கரமாக வேர்க்குதுப்பா. ஏய், எங்களெல்லாம் பார்த்தா பயமா இல்லையாடா? ஏய், எதுக்குடா சிரிக்கிற? இல்லை பாஸ், நீ எனக்கு கருத்துறதுக்கு காரணம் எங்கள் டாடி கிட்ட 1 கோடி ரூபா பணம் கேட்டுருங்க. கரெக்டா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? இந்த மாதிரி காரணம்னா இது வரைக்கும் நான் போனதே இல்லை. இந்த மாதிரி காற்று இல்லாத காரணம் போனால் 1 மணி நேரத்தில் நான் மயக்க விழுந்துருவேன். அதுக்கப்புறம் என் மூச்சு பேச்சு எல்லாமே நின்று போயிடும். ஹாஸ்பிட்டல் கூட என்ன செய்ய முடியாது. நானே இவன் இப்படிலாம் பயமுத்துறான். ஏய், அவங்க அப்பந்தான் ஃபோன் பண்றான். கொட்டுக்கடா. கத்ரா தம்பி, கத்ரா கத்ரா தம்பி, கத்ரா. ஐயோ டாடி, என்னை காப்பாத்துங்க. ஐயோ டாடி. ஹலோ. ஆஹா, எனக்கு ரொம்ப கொடூரமா இருக்கானுங்களே. யோ, உனக்கு நானே தானே கால் பண்றேன்னு சொன்னேன். இந்த நம்பருக்கு எதுக்கு நீ கால் பண்ற? ஐயோ டாடி, என்னை காப்பாத்துங்க டாடி. ஐயோ. ஹலோ, எங்க வரணும்னு சொல்லுங்க, கேஷ் எடுத்துட்டு உடனே வரேன். தயவு செஞ்சு என்னோட பையனை எதுவும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். யோ, நேரங்காலம் இடம்லாம் நாங்க சொல்லுவோம், நீ சொல்லக்கூடாது. இன்னும் 10 நிமிஷத்துல நானே கால் பண்றேன். போலீஸுக்கு போன உன் பையன் கை காலு தலை எல்லாம் தனித்தனி ஆயிடும். ஜாக்கிரதை, புரியுதா? போன வை. சார் 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 ப்ளீஸ். ஹலோ. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.